வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் பேச வேண்டும் என்று நினைத்த விடயம் செம்மணிகளை இந்த வாக்கு வங்கி அரசியலுக்காக மாற்றுவதை நிறுத்த வேண்டும் என்றதும், இனிமேல் செம்மணிகள் உருவாகாமல் தடுப்பதற்கான சிந்தனைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியும் நான் இன்றைக்கு செம்மணியை வைத்துக்கொண்டு பாரிய ஒரு அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றது. இப்ப நாங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் கடந்த காலங்களில் இருந்து புதியவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அறிவு. அந்த அறிவின் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய அரசியலை முன்னெடுக்க முடியும். சுதந்திர இலங்கையில எங்களுடைய நீண்டகால அரசியல் வரலாற்றை நாங்கள் பார்த்தோம் என்றால், இதுவரைக்கும் நாங்கள் தமிழர்களாக தமிழ் அரசியல் தலைமைகள் தமிழர்களுக்கு எதனையும் பெற்றுக் கொடுக்கவில்லை. அப்ப அந்த அடிப்படையில நாங்கள் ஏன் அதை தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை தொடர்ந்து இழந்து வருகிறார்கள் என்ற கேள்வியை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். எங்கெங்கு எங்களுடைய தலைவர்கள் தவறிழைத்திருக்கிறார்கள் என்பதையும் நோக்க வேண்டும். அந்த அடிப்படையில இனிமேல் செம்மணிகள் உருவாக கூடாது. செம்மணி இலங்கையில், யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, இலங்கையின் எந்த பாகத்திலும் செம்மணிகள் உருவாகாமல் தடுப்பதற்கான வழிமுறைக்கான அரசியலை நாங்கள் பார்க்கணும். அந்த சிந்தனையை தூண்டுறதுக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்தது என்றது வலு முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். அப்ப அந்த வகையில தமிழர்களுடைய அரசியலை கடந்த காலங்களில் நிர்ணயித்த விடயங்கள், சுதந்திர இலங்கையில தமிழர்களுடைய அரசியலை நிர்ணயித்த விடயங்கள் என்று பார்த்தோம் என்றால், தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசினுடைய ஆளுமையும் தான் இந்த தமிழ் அரசியல்ல இருந்தது. இளைஞர்களுடைய ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கின்ற வரைக்கும் இந்த அரசியல் போக்கு தான் இருந்தது. இந்த அரசியல் போக்கு தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு எந்த அரசியல் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது பெரும்பாலும் இந்த அரசியல் தலைமைகள் தங்களையும் தங்களது குடும்பங்களையும் தக்க வைப்பதற்கான ஒரு அரசியல் போட்டியில தான் ஈடுபட்டிருந்தார்கள் ஒழிய தமிழ் மக்களுக்காக அந்த அரசியல் இருக்கவில்லை. இதனால் தான் அன்றைய காலகட்டத்தில் இந்த தமிழ் விடுதலை போராட்டம் முன்வைக்கப்பட்ட போதே அதற்கு எதிரான அலைகள் பலமாகவும் இருந்தது. அப்ப இந்த தமிழ் காங்கிரஸ், தமிழரசு கட்சியினுடைய இந்த அரசியலை நாங்க பார்த்தோம்னா, அதன் ஆரம்ப கட்டத்தில் 1960களில் தமிழ் அரசு கட்சியினுடைய தலைவர் SJV செல்வநாயகம், அவருக்கு எதிராக காங்கிரஸ் தொகுதியில் போட்டியிட்ட அல்ஃபிரட் துரையப்பா வெற்றி வருகிறார். சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி வருகிறார். அந்த சுயேட்சையாக வெற்றி பெற்ற அல்ஃபிரட் துரையப்பா யாழ்ப்பாணத்தில் பாரிய மாற்றங்களை கொண்டு வர, புதிய கட்டடங்களாக இருக்கட்டும், அரசியல் போக்குகளாக இருக்கட்டும், மக்களாக நின்று பணியாற்றுவதாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் கொண்டு அவரை பழி வாங்குறதுக்கான ஒரு நரேட்டிவ், அவருக்கு எதிரான பிரச்சாரங்கள், விஷம பிரச்சாரங்கள் தமிழரசு கட்சியால முன்வைக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு தமிழரசு கட்சியும் 70களில் மீண்டும் தோல்வி அடைகிறது. தமிழ் காங்கிரசும் தமிழரசு கட்சியும் அந்த வாக்கு வங்கியை பெறுவதற்காக தமிழீழ கோரிக்கையை வைக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் துரையப்பா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட இணைந்து கொள்கின்றார். இணைந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் உருவாவதற்கு வித்திடுகிறார். இவ்வாறான விஷயங்கள் தமிழர்களுக்கு பயனுள்ள பல விஷயங்களை கொண்டு வருகின்ற பொழுது, தங்களுக்கு எதிராக நின்று துரையப்பா வெற்றி பெற்றதன் காரணமாக துரையப்பா எதிரியாகப்பட்டு துரோகியாக்கப்படுகின்றார். அவரை பழி வாங்குவதற்கு பிரபாகரன் உருவாக்கப்படுறார். இந்த அரசியல் போக்க நாங்கள் இன்றைக்கும் பார்க்கிறோம். இந்த தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரசினுடைய இந்த தமிழ் தேசியவாத அரசியல் என்றது தமிழர்களை வளர்ப்பதற்கோ, தமிழர்களுடைய நல்வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கோ, தமிழர்களுக்கு ஒரு உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காகவோ வடிவமைக்கப்பட்டது அல்ல. இந்த தமிழ் தேசியவாதம் செல்வநாயகம் மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழ் காங்கிரசினுடைய தலைவர்களை, அவர்களுடைய நல்வாழ்க்கையை, அவர்களுடைய அரசியலை காப்பாற்றுவதற்காக தான் இந்த தமிழ் தேசியம் பயன்படுத்தப்பட்டது. இந்த தமிழரசு கட்சியினுடையதும் தமிழ் காங்கிரசினுடையதும் பள்ளிக்கூடத்தில் கற்றவர்கள் தான் இந்த தமிழ் பொடியன்கள் எல்லாம். அது பிரபாகரனாக இருக்கிற உமாமகேஸ்வரன், ஸ்ரீசபார்ணம், பத்மநாபா, பலாங்குடை மகேஸ்வரன், டெலி இயக்கத்தினுடைய தலைவர் ஜெகன், பலரை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த இயக்கங்களில் உள்ள போராட்ட தலைவர்களும் சரி, போராளிகளும் சரி, இந்த தமிழரசு கட்சியினுடையதும் தமிழ் காங்கிரசினுடையதும் அரசியல் பள்ளிக்கூடத்தில் கற்றவர்கள். அப்ப இவர்களுடைய அரசியலும் பெரும்பாலும் இந்த தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரசுடைய அரசியலை தாண்டேல. அதற்கு இன்றைய தற்காலம் கூட நல்ல உதாரணமாக இருக்குது. இன்றைக்கும் தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரசுடைய கையில தான் தமிழருடைய அரசியல் இருக்கு. அதுக்கு பின்னால்தான் எல்லா இயக்க போராளிகளும் போய் நிற்கின்றார்கள். அங்கு ஒரு மாற்று அரசியல் இருக்கு இல்லை. இவர்களை தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் தவறென்று சொன்னவர்கள், அவர்களை வெடிவைத்து படுகொலை செய்தவர்கள் கூட இன்றைக்கு
அந்த கட்சிகளிடம்தான் சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பள்ளிக்கூடத்துல தானே இவர்கள் படித்தவர்கள். இப்ப இவர்களுக்கு ஒரு அரசியல் கலாச்சாரம் ஒன்று இருக்கிறது. அப்ப அதே குட்டையிலேயே இவர்களும் வீழ்ந்திருக்கின்றார். அப்ப இந்த அடிப்படையில தான் தமிழரசு கட்சியுடைய தலைமை, ஆங்கிலம் பேசுகின்ற தலைமை, பெரும்பாலும் செல்வநாயகத்துக்கு தமிழ் தெரியாது. அந்த நேரம் குழந்த சுயபாஷைகளை அரச கர்ம மொழிகளாக்கின்ற அந்த திட்டத்துக்கு எதிராக அதற்கு ஒரு வேறு பெயர் சூட்டி தனிச்சிங்கள சட்டம் என்று சொன்னார்கள். அது உண்மையிலேயே அரச கர்ம மொழி சட்டம். அந்த அரச கர்ம மொழியாக முதலில் சிங்களம் இருந்தது. அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் 1958 56 அரச கர்ம மொழி சட்டம் கொண்டு வரப்படுகிறது. 58 தமிழும் சிங்களமும் அரச கர்ம மொழிகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த சுயபாஷை திட்டம், தாய்மொழி மூலம் கல்வி, தாய்மொழி மூலம் நிர்வாக அலுவலர்கள் பார்க்கலாம் என்ற இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதால் தான் இன்றைக்கு தமிழர்கள் தமிழ் பேசுபவர்களாக இருக்கின்றார்கள். தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தினுடைய கிட்டத்தட்ட ஆலோசகராக இருந்த ராஜா நித்தியன் அவர்கள் சொல்கின்ற பொழுது தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை அவர்கள் தமிழ் பேசணும் என்று சொன்னார். உண்மையிலேயே இந்த தமிழ் தேசியத்தை முன்வைத்த SJV செல்வநாயகத்துக்கு தமிழ் தெரியாது. தமிழ் கட்சியின் முன்பு இருந்த பெரும் தலைவர்களுக்கு தமிழ் தெரியாது. என்னுடைய தந்தைக்கு தமிழ் தெரியாது என்றால் அவர்கள் ஆங்கிலத்தில் கல்வி கற்றவர்கள். 70ஆம் ஆண்டுகள் வரை GCSE O-level வரை படித்தவர்கள் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் கற்றிருக்கிறார்கள். என்னுடைய தந்தையார் அவர் ஒரு பெரிய அறிவு சார்ந்த அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் அல்ல, தபால் கந்தூரில் பணியாற்றியவர். அவருக்கு தமிழ் எழுத தெரியாது, தமிழ் கதைப்பார், எழுத தெரியாது. அவர்கள் ஆங்கிலத்தில் தான் கற்றார்கள். 1985ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் வந்து அப்பொழுது நான் O-level படிக்கின்ற காலத்துல அவர் எனக்கு ஆங்கிலம் என்னுடைய தந்தை எனக்கு ஆங்கிலம் சொல்லி தருவார், தமிழ் கற்றுக் கொடுப்பேன், தமிழ் எழுத கற்றுக் கொடுப்பேன். அதுக்கு பிறகுதான் அவர் திருக்குறள் இதெல்லாம் எழுதி படி. அப்ப இன்றைக்கு நாங்கள் தமிழ் என்று சொல்கின்ற விஷயம் சாத்தியமானது 1956ஆம் ஆண்டு அரச கர்ம மொழி சட்டம் கொண்டு வரப்பட்டதால சிங்களமும் தமிழும் அரச மொழி ஆக்கப்படுது. ஆரம்பத்தில் சிங்களம் மட்டும் இருந்தது, அதற்கு பிற்பாடு தமிழும் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. தாய்மொழி மூலமான கல்வி இருந்தது. அதுக்கு பிறகு தாய்மொழி மூலம் இறக்குமதிகள் தடை செய்யப்பட்டு தாய்மொழி மூலமான நூல்கள், படங்கள் எல்லாம் வெளிவரத்து வந்தது. 1970ஆம் ஆண்டு காலகட்டம் தமிழ் எழுத்துத்துறையில ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்லலாம். ஆனவடியா இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழரசு கட்சிகள் உண்மையிலேயே தமிழுக்கு விரோதமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல 74ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகம் உருவாவதற்கு தமிழரசு கட்சி மிகவும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இவர்கள் தமிழ் காங்கிரஸ் வந்து அங்கே ஒரு இந்து பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று தான் சொன்னார்கள். ஆனால் தமிழ் பல்கலைக்கழகம் அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அதுக்கு துரியப்பா போன்றவர்கள் மிக கடுமையாக உழைத்திருந்தார்கள். இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் குறிப்பாக கலைப்பீட மாணவர்கள் இந்த தமிழ் தேசியம் கதைக்கின்றவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்ததே தமிழ் தேசியத்துக்கு மாற்றாக இருந்த அல்பர்ட் துரியப்பா, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்த இடதுசாரிகள் தான் அந்த பல்கலைக்கழகம் அமைவதற்கு காரணகர்த்தாக்களாக இருந்தார்கள். இவ்வாறு வரலாற்றில் வந்து நாங்கள் பல தவறான விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போல தமிழராட்சி மாநாடு ஒரு எதிர்ப்பு அரசியலாக சட்டவிரோதமாக இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்ட சிலர் கொண்டு வந்து திரையிறக்கப்பட்டு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த கூட்டத்துல அந்த சட்டவிரோதமாக வந்தவர்களை கைது செய்வது தொடர்பில் ஏற்பட்ட முரண்பாட்டுல போலீஸ் அதிகாரி வந்து வானத்தை நோக்கி சுடுகின்ற பொழுது கரண் கம்பி அறந்து மக்கள் மத்தியில விழுந்துதான் அந்த உயிரிழப்புகள் நடக்குது. இதுகள் எல்லாருக்கும் வந்து இந்த தமிழ் தலைமைகள் வந்து தமிழ் மக்களுக்கு என்ன பாதிப்பு வரும், அது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொள்ளாமல் உணர்ச்சி அரசியல் செய்ய வழிகிட்டு தான் இது எல்லாமே நடந்தது. இலங்கையில ஒரு சிங்கள பேரினவாதம் வளர்ந்து வருகிறது. ஆனால் அதற்கு அதை இன்னும் தூண்டி வளர்க்கிற முறையில தமிழ் அரசியல் தரப்புகளும் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார். அந்த 2 இனவாதங்களும் அவர்கள் ஒன்று நெய்யூற்றி தங்களை வளர்த்தன. அதாவது சிங்கள அரசியல் தலைமைகளும் தமிழ் அரசியல் தலைமைகளும் சிங்கள அரசியல் குடும்பங்களும் தமிழ் அரசியல் குடும்பங்களும் தங்களுடைய வாழ்க்கை தங்களுடைய நலன்களை வளர்த்து கொண்டன. இதன் மூலமாக அப்பாவி மக்களுக்கு உணர்ச்சியூட்டி அவர்களை இதற்கு பலிக்காடாகினதுதான் மிச்சம். இந்த 2 இனவாத சிந்தனைகள்லையும் இருந்த தமிழர்களுக்கோ சிங்கள மக்களுக்கோ எந்த பயனும் கிடைக்கிறது. உண்மையை சொல்ல போனால்
அவர்கள் மிக மோசமான அழிவுகளை மட்டும்தான் சந்திச்சனர். தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் நாங்கள் தமிழராட்சி மாநாடு 9 பேருடைய படுகொலை இந்த விஷயங்களை வச்சு அரசியல் செய்து செய்து தமிழர்களை ஆயுதமயமாக்கி அந்த இடைப்பட்ட காலத்துல துரையப்பாவும் படுகொலை செய்யப்படுகிறார். என்னால் 60ஆம் ஆண்டு தோல்வியடைந்த துரையப்பாவிடம் தோல்வியடைந்த SJV செல்வநாயகமும் தமிழரசு கட்சியும் துரையப்பாவுக்கு எதிரான பிரச்சாரங்கள், அவரை துரோகியாக்கி அவருக்கு இயற்கை மரணம் இல்லை என்று சொல்லி மேடைகள்ல முழங்கி பிரபாகரன் போன்ற இளைஞர்களை பயன்படுத்தி துரையப்பா சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார். ஆயுத போராட்டத்தின் முதல் துப்பாக்கி கூட மிக தவறான காரணத்துக்காக மிக தவறான முறையில தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய சிலருடைய நலன்களுக்காகத்தான் வெடிக்க வைக்கப்படுது. ஒரு மரணம், விடுதலை போராட்டத்தின் முதலாவது மரணம் கூட மிக மோசமான தனிப்பட்ட காரணங்களுக்காக மேற்கொள்ளப்படுது. அதோடு அது நிக்கல, தொடர்ந்து பல மரணங்கள், பல படுகொலைகள் நடக்கின்றன. இந்த இளைஞர்கள் அரசியல் ரீதியாக வளர்ச்சி பெறாத அரசியல் அறிவற்ற இந்த இளைஞர்கள் இந்த கட்சிகளால பயன்படுத்தப்படுகின்றனர். அதற்கு பிறகு இந்த இளைஞர்கள் தாங்கள் இந்த இந்த அரசியல் கட்சிகளுடைய சுயநலங்களை அறிய வருகின்ற பொழுது அந்த துப்பாக்கிகளை தங்களுடைய எஜமானர்களுக்கு எதிராகவே திருப்புகின்றனர். தமிழரசு கட்சியில தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அப்ப இந்த அடுத்தது இன்னொரு இந்த தமிழ் பிரச்சனையில மிக முக்கியமானது தரப்படுத்தல். இந்த தரப்படுத்தல் ஆரம்பத்தில் இது இனரீதியான தரப்படுத்தலாக இருந்தாலும் உடனடியாக அடுத்த ஆண்டே அது பிரதேச ரீதியான தரப்படுத்தலாக மாறுது. வெறுமனே யாழ்ப்பாணம், கொழும்பு மாவட்டங்களில் இருந்து கல்வி கற்க இளைஞர்கள் யோதிகள் கல்வி கற்கலாம் என்ற நிலை மாறி அது கல்வியை ஜனநாயகப்படுத்துது. யாழ்ப்பாணத்தில் இருந்து மட்டுமல்ல, மட்டக்களப்பு, திருவோணமலை, கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா போன்ற மாவட்டங்கள்ல இருந்தும் இளைஞர்கள் போய் கல்வி கற்கலாம், பல்கலைக்கழகம் செல்லலாம் என்ற நிலை உருவாக்கப்படுது. மலையத்தினுடைய கல்வி தரம் உயர்த்தப்படுது. இது தமிழரசு கட்சியால போராடி பெறையில இதை நடத்தினது ஒட்டுமொத்த இலங்கைக்குமாக அறிவிக்கப்பட்ட இலவச கல்வியால பெறப்பட்டது. அப்ப நாங்கள் வரலாற்றுல பார்த்தோம்னா தமிழர்களுக்கு இதுவரை தமிழர்கள் அனுபவிக்கக்கூடிய பெரும் நன்மைகள் எதனையுமே தமிழரசு கட்சி பெற்று தரையில்லை, அல்ல தமிழ் காங்கிரஸ் பெற்று தரையில்லை, தமிழ் தேசியம் பெற்று தரையில்லை. தமிழ் தேசியம் தமிழருக்கு எதிராகத்தான் கடந்த காலங்களில் செய்யப்பட்டு, ஆனால் அது ஒரு போலியான முகமூடியை போத்து கொண்டு இருந்திருக்கிறார். ஏன்னா இந்த தமிழ் தேசியம் அந்த அரசியல் கட்சிகளுடைய தலைமைக்கு சேவகம் செய்வதாகத்தான் இருந்ததை ஒழிய தமிழ் மக்களுக்கு சேவகம் செய்வதற்கு உருவாக்கப்படுகிறது. அப்புறம் இவர்கள் கொக்கரிக்கின்ற தனிச்சிங்கள சட்டம் அது தனிச்சிங்கள சட்டம் அல்ல, அது அரசகர்ம மொழி சட்டம். அரசகர்ம மொழி சட்டத்துல தமிழும் சிங்களமும் அரச மொழியாக கணிக்கப்படுகிறது. அதால தமிழர்கள் தமிழ்ல கல்வி ஏற்கின்றார்கள், சிங்களவர்கள் சிங்களத்துல கல்வி ஏற்கின்றார்கள். தமிழ் மொழி வளர்ச்சி அடையுது. அதாலதான் இன்றைக்கு தமிழ் மொழி மூலமான ஆக்கங்கள் எல்லாம் வெளியில வந்து கொண்டிருக்குது. இலங்கை தமிழ் மொழியில முக்கியமான இடங்களில் அன்றைக்கு அந்த அரச மொழி சட்டம் கொண்டு வரப்படாமல் இருந்திருந்தா இலங்கையில தமிழர்கள் தமிழ் பேசுபவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். கல்வியில நாங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்க முடியாது. மட்டக்களப்பு, திருவோணமலை, மன்னார், வவுனியா போன்ற பிரதேசங்கள்ல இருந்த மக்கள் ஆங்கிலம் கற்று முன்னேறி இருக்க வாய்ப்பில்லை. யாழ்ப்பாணத்தில் இருந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய அரசியல் குடும்பங்கள் அந்த ஆங்கிலத்தை கற்று வெளிநாடுகளுக்கு போய் அமெரிக்காவில மியாமிலேயோ, புளோரிடாவிலேயோ, லண்டன்லேயோ செட்டில் ஆகி இருப்பார்கள். ஏனையவர்கள் ஆங்கில மொழி பேச வராத பெரும்பான்மையினர் கல்வி தகுதியும் இல்லாமல் மிக கீழ் நிலையில் இருந்திருப்பார்கள். அப்ப இதை மாற்றினது 1956ஆம் ஆண்டு அரசகர்ம மொழி சட்டம். அது தனிச்சிங்கள சட்டம் அல்ல, இது ஒரு முதலாவது புரட்டு. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தமிழராட்சி மாநாடு நான் ஏற்கனவே சொன்னது போல சட்டவிரோதமாக வந்தவர்களை தடுப்பதற்கு, அதாவது அரசாங்கத்திலேயும் தவறுகள் இருக்குது. இலங்கையில இருந்த அரசாங்கங்கள் இனவாதத்தை வளர்த்து விட்டது. ஆனால் அதற்கு எதிராக போராடினவர்கள் தமிழ் மக்களுடைய நலனில நின்று இதுகளை பார்த்திருக்கோம். ஆனா அவர்கள் தமிழ் மக்களுடைய நலனில இருந்து எந்த விஷயத்தையும் பார்க்கல. அதுதான் அந்த பிரச்சனையின் அடிப்படை. அடுத்தது தரப்படுத்தல். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல தரப்படுத்தலால இலங்கையினுடைய அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு சென்றார்கள். வெறுமனே யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் உள்ளவர்கள் தான் பல்கலைக்கழகம் செல்லலாம், உயர்குடிகள் மேட்டுக்குடிகள் மட்டும்தான் பல்கலைக்கழகத்தை செல்லலாம் என்ற நிலைமையை மாற்றி கல்வியை ஜனநாயகப்படுத்தினது தரப்படுத்தல் மூலம். இந்த விஷயங்கள். அப்ப நாங்கள் இந்த செம்மணி விவகாரத்தை இப்ப கையில் எடுத்திருக்கோம். நாங்கள் செய்கிற போராட்டங்கள், நடவடிக்கைகள் தமிழர்களுடைய வாழ்க்கையை
மேல்நிலைக்கு இட்டுச் செல்வதாக இருக்க வேண்டும். ஆனா இவர்கள் தொடர்ச்சியாக இந்த தமிழ் தேசியத்தை முன்வைக்கின்ற தமிழரசு கட்சியும் அதற்கு பின் இந்த தமிழரசு கட்சி தமிழ் காங்கிரசுடைய அரசியலில் இருந்து வந்த இயக்கங்களும் தமிழர்களை பெரும்பாலும் அவர்களுடைய வாழ்நிலையை முன்னேற்ற தவறியிட்டது. அப்ப இந்த தொடர்ச்சியாக படுகொலைகள் நடக்குது. ஒவ்வொரு இயக்கங்களும் சந்தேகத்தின் பேரில் பலரையும் சுட்டுக் கொள்கிறார்கள். மற்ற இயக்கங்களுக்கு இடையிலேயும் பல மோதல்கள் நடக்கும். அப்படியான ஒரு மோதல்ல தான் 1986 மே விடுதலை புலிகள் கொன்றொழிக்கிறார்கள் டெலோ இயக்கத்தை. சிலர் உயிரோடு எரிக்கப்படுறார்கள். அப்படி நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்படுறார்கள். கொல்லப்பட்டவர்களுடைய உடல்கள் எரிக்கப்படுகிறது, தாக்கப்படுகிறது, தெருவில வீசி எறியப்படுகிறது. அதுக்கு பிறகு இந்த விடுதலை மாற்று இயக்கங்கள் விடுதலை புலிகளை பழிவாங்குற சில செயற்பாடுகள் செய்கிறார்கள். இராணுவத்தோடு சேருகின்றார்கள். பழிவாங்கல்கள் நடக்குது. தொடர்ச்சியாக ஒரு படுகொலை அரசியல் தான் தொடருது. ஆனால் 86 டெலோ அழிக்கப்பட்டதும் ஏனைய இயக்கங்களையும் விடுதலை புலிகள் அழிக்க முற்படுகிறார்கள். ஆனால் ஏனைய இயக்கங்கள் அனைத்துமே ஒரு விஷயத்துக்கு வருகிறார்கள் என்னென்றால், நாங்கள் எங்களுக்குள்ள சண்டை பிடித்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களை பலி கொடுக்காமல் தாங்கள் அதில் இருந்து ஒதுங்குவோம் என்ற நிலைக்கு வருகிறார்கள். அந்த அடிப்படையில EPRL, பிளாட் போன்ற அமைப்புகள் தாங்கள் ஆயுதத்தை கைவிடுவதாக அறிவிக்கிறார்கள். அப்படி அறிவித்திருக்காவிட்டால் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உயிரிழக்க வேண்டி வந்திருக்கு. அப்ப இதை நீங்கள் இந்த இயக்கங்களுடைய பலவீனமாகவும் பார்க்கலாம், பலமாகவும் பார்க்கலாம். இப்ப விடுதலை புலிகள் சொல்லாம இவர்கள்ட்ட ஆயுதங்கள் இல்லை, இவர்கள் ஒரு முட்டாள் கூட்டம், சண்டை பிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஓகே ஆயுதத்தை விட்டுட்டு போயிட்டார்கள், துரோகிகள் ஆகிவிட்டார்கள் சொல்லலாம். இல்ல இன்னொரு பக்கத்துல சொல்லலாம், அவர் படுகொலை இன்னும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிர்களை இழக்காமல் தங்களுடைய இந்த முட்டாள்தனமான போராட்டத்தில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள் என்று சொல்லலாம். அதை எப்படி எடுக்கிறோம்ன்றது அவரவருடைய மனநிலைமையை பொறுத்தது. ஆனா அதே போல இந்த ஈரோஸ் அமைப்பு விடுதலை புலிகள் இணைவதற்கான முடிவு எடுக்க முதலே விடுதலை புலிகள் போய் பத்திரிகைகளை அறிக்கை விட்டார்கள், ஈரோஸ் தங்களோட சேர்ந்துட்டார்கள் என்று. ஆனால் அதுல ஒரு பாரிய இளைஞர்களுடைய படுகொலைகள் தவிர்க்கப்பட்டது இந்த இணைய அமைப்புகள். ஆனா இதையே நாங்கள் கருணா பிரிந்த போதும் பார்க்கலாம். கருணாவும் பிரிந்த பொழுது விடுதலை புலிகளுடைய நேரடியாக மோதணும் என்ற நிலைமை விதைக்க கருணாவும் தன்னுடைய வடகிழப்பு போராளிகளை வீட்டுக்கு அனுப்புறார். நேரடியான யுத்தத்தை தவிர்க்கிறார். அதால அங்காளி பக்கமும் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டது. அப்படி இல்லை என்றால் உயிரிழந்த இளைஞர்களின் எண்ணிக்கை பல ஆயிரங்களாக அதிகரித்திருக்கும். அதையும் நாங்கள் பார்க்கலாம். கருணா பலகீனமாகிட்டார், பெருநாட்ட ஒன்றும் இல்லை, அவர் தோல்வி அடைஞ்சதால வீட்டுக்கு அனுப்பிட்டார். அப்ப அவர் ஒரு தோல்வி அடைந்த முட்டாளன்னு சொல்லலாம். இல்ல அவர் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார், அவர் எடுத்தது நல்ல முடிவுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே எப்படி பார்க்க போறோம்ன்றது அவர்களுடைய மனநிலைமையும் அவரவருடைய அரசியல் அறிவையும் பொறுத்தது. அப்ப இந்த போராட்டத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், விடுதலை புலிகள் இந்த செயற்பாடுகள் 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் வருது. அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துல வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபை வழங்கப்படுது. அந்த மாகாண சபையை விடுதலை புலிகள் தவிர்ந்த புலோட்டும் அந்த நேரம் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் அவர்கள் அதுக்கு எதிராக போகல. விடுதலை புலிகள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். சில பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அதுல விடுதலை புலிகளோட கோரிக்கை தங்களுக்கு மட்டும்தான் அந்த வடக்கு கிழக்கில் இயங்குவதற்கான அனுமதியை தர வேண்டும் என்று. ஆனா இலங்கை இந்திய அரசுகள் அதை மறுக்குது. என்னடா ஏனைய இயக்கங்களை போராடின அவர்களுக்கும் அதுல ஜனநாயக ரீதியில ஈடுபடுறதுக்கு ஒரு உரிமை இருக்குது என்ற விஷயம் சொல்லப்படுகிறது. அதை விடுதலை புலிகள் மறுக்கிறார்கள். அதாலதான் அந்த விடுதலை புலிகள் அந்த வடக்கு கிழக்கு உடன்பாட்டில் இருந்து வெளியேறுகிறார்கள். வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சுயாட்சி என்பது 1987 கொண்டு வரப்பட்ட நினைக்கிறேன் ஒரு முக்கியமான ஒரு உடன்பாடு. அது தமிழர்களுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஏற்பட்ட உடன்பாடு அல்ல. இது இந்தியா தன்னுடைய நலன்களுக்காக இலங்கை அரசாங்கத்தோடு செய்து கொண்ட உடன்பாடு. இருந்தாலும் ஒப்பீட்டளவில் எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தற்காலிகமான தீர்வாகத்தனம் அது அமைந்திருக்கும். துரதிருஷ்டவசமாக விடுதலை புலிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் அதுக்கு பிறகு போராடி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை, யுவதிகளை, மக்களை இழந்திருக்கிறோம், சொத்துக்களை இழந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் போராடி என்ன பெற்ற நாங்கள் என்றது மிக முக்கியம். நாங்கள் பெற்றது 0. நாங்கள் எதுவும் பெற இல்லை.
86க்கு பிறகு 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு இழக்கப்பட்ட உயிர்கள், இழக்கப்பட்ட சொத்துக்கள் எந்த பலனையும் தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கல. நாங்கள் ஒரு போராட்டத்தை மேற்கொள்வதாக இருந்தால் நாங்கள் சிந்திக்கணும், அதில் இருந்து ஏதாவது ஒரு பயன் வரக்கூடியதாக இருக்க வேண்டும். எந்த பயனும் வரையில. அப்படின்னா அந்த போராட்டத்தை தலைமை தாங்கியவர்களுடைய அரசியல் அறிவற்றத்தனம் தான் அது. அப்ப நாங்கள் இன்னொன்றையும் விளங்கிக் கொள்ளணும். இலங்கையில 70% சிங்களவர்கள், தமிழர்கள் 10%, முஸ்லிம்கள் 10%, மலையக தமிழர்கள் 10%. இதுல ஒரு சில பெர்சன்டேஜ் கூடி குறையலாம். சரிதானே? நாங்கள் ஒரு சிறுபான்மையினம். ஆனால் எங்களுக்கான அதிகாரங்களை பெறுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. சிறுபான்மையினம் என்றதுக்காக எங்களை ஒடுக்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் அதே நேரம் நாங்களும் இதை உணர்ந்தவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய முன்னேற்றம் தேவை என்றால் கிடைக்கக்கூடிய அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு அதுக்கு மேல போயிருக்க வேண்டும். நாங்கள் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டு அதுக்கு நேரத்தை செலவழித்து, பொருட்களை செலவழித்து, உயிரையும் கொடுக்கிறோம் என்றால் எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் பெறணும். முன்னேற்றம் பெறாம போராடணும்ன்றதுக்காக பொழுதுபோக்காக போராடுகிறார். ஒரு உயிர்களை நாங்கள் தேவையில்லாம இழக்கக்கூடாது. நாங்கள் எங்களோட உரிமைகளை பாதுகாக்க வேணும், மேலே பெற்றுக்கொள்ளணும். அது ரெண்டும் செய்யலைன்னா நீங்க போராடாம சும்மா இருக்கலாம். நீங்கள் இருக்கிற உரிமைகளை இழக்க போறீங்களா போராடாம சும்மா இருக்கிறது பெட்டர். இப்ப நாங்கள் 86 இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு நாங்கள் எதையுமே கூடுதலாக பெறவில்லை என்றால் இழந்தது மட்டும்தான். அதுக்கு நாங்கள் போராடாம இருந்திருக்கலாம், அல்லது அந்த கிடைத்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை வச்சுக்கொண்டு வேறு எப்படி நாங்கள் எங்களோட அதிகாரங்களை அதிகரித்திருக்கலாம், எங்களோட மக்களுடைய வாழ்நிலையை முன்னேற்றி இருக்கலாம் என்பதை பற்றி யோசிச்சிருக்கோம். இது ரெண்டும் செய்யப்படையில்லை. அதைத்தான் நாங்கள் இப்பவும் தொடர்ந்து செய்யறோம். அதுக்கு தமிழ் தேசியம் விடையில்லை. இந்த தமிழ் தேசிய உணர்வு என்றது விடையில்லை என்றால் அது ஒரு அறிவு சார்ந்த விஷயம் இல்லை. நாங்கள் எப்பவுமே தமிழ் மக்களுக்கு கிடைக்கிற நலன்களை நிராகரிக்கிறதாகத்தான் தமிழ் தேசியம் இருந்தது. அதாவது தமிழ் மொழி மூலமான கல்வியை நிராகரிச்சிருக்கிறோம், தமிழ் மொழியுடைய வளர்ச்சியை நிராகரிச்சிருக்கு தமிழ் தேசியம். அதுக்கு பிறகு கல்வியை ஜனநாயகப்படுத்தினதை நாங்கள் நிராகரிச்சிருக்கிறோம். தேவையற்ற படுகொலைகளை மேற்கொண்டிருக்கிறோம் தமிழ் தேசியத்தின் பேர்ல. அதுக்கு பிறகு இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தையும் நாங்கள் நிராகரிச்சிருக்கிறோம். இதால நாங்கள் என்னத்தை அச்சீவ் பண்ணினோம் ஒன்றும் இல்லை. இப்ப எங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு தமிழ்ல ஆனா வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது 1956ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசகர்ம மொழி சட்டம். இன்றைக்கு வடக்கு கிழக்குல உள்ள மாணவர்கள் பல்கலைக்கழகம் போகக்கூடியதாக இருந்தது இலங்கை அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட தரப்படுத்தல். இன்றைக்கும் நாங்கள் இவ்வளவு பேரையும் இழந்த பிறகு நாங்கள் திருப்பி கோரி நிற்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நிறைந்த மாகாண சபை. நாங்கள் இதையெல்லாம் நிராகரிச்சோமோ, இதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னோமோ, இன்றைக்கு அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். அப்ப இதையெல்லாம் தந்தது தமிழ் தேசியம் தெரியல. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தையும் தமிழ் தேசியம் தெரியல. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வேண்டாம் என்றுதான் சொன்னவர். அப்ப தமிழ் தேசியம் என்னத்துக்காக போராடினதுன்றது ஒரு கேள்வி. இந்த கேள்வியை எல்லாரும் கேட்கணும். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா 87 ஒப்பந்தத்தை விடுதலை புலிகள் நிராகரித்து மீண்டும் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அது இந்திய இராணுவத்தோட நடந்த அந்த போராட்டத்துல பிரம்படியில் ஒரு பாரிய படுகொலைகள் நடக்குது. 50க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு ரயில்வே தண்டவாளத்துல தூக்கி எறியப்பட்டு அவர்கள் தண்டவாளத்தால் வந்த ட்ரக்கால நெரித்து சப்பளிக்கப்படுகின்றார்கள். இப்படி திருப்பியும் போராட்டம், படுகொலைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு நிறுத்தப்பட்டிருக்க வேண்டிய படுகொலை அரசியல் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதபடியா மீண்டும் தொடர ஆரம்பிக்குது. அதுக்கு பிற்பாடு யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதற்கான தாக்குதல் நடக்குது. அதில் தான் இந்த செம்மணி படுகொலைகளும் நடைபெறுகின்றது. அப்ப இந்த செம்மணி படுகொலைகள் அன்றைய காலகட்டத்தில் இபிடிபி சந்திரகுமார் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து அதனை அம்பலப்படுத்தி அதில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணான கிருஷாந்திக்கு ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கின்றார்கள். அதனை மேற்கொண்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அவர்கள் மரண தண்டனை அனுபவிக்கல, ஆனால் அந்த தண்டனை ஒரு நியாயம் கிடைக்கப்படுது. அதுல வழங்கப்பட்ட தீர்ப்பை வச்சுக்கொண்டுதான் இன்றைக்கு இந்த செம்மணி புதைகுழிகள் மீண்டும் தோண்டப்படுகிறது. இதுல நாங்கள் ஒன்றை பார்த்தோம்னு சொன்னாங்க. இது என்ன நடக்குதுன்னா 1960ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு துரையப்பா தோத்த பிறகு துரையப்பாவை பழிவாங்கிறதுக்கு இந்த தமிழரசு கட்சி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி 77ஆம் ஆண்டு பிரபாகரனை வச்சு துரையப்பாவை படுகொலை செய்கிறார்கள்.
அதே விஷயத்தை இங்க செம்மணியில ஒரு புதைகுழி தோண்டப்படுது. அன்றைக்கு தமிழரசு கட்சி செல்வநாயகம், அமிர்தலிங்கம், பிரபாகரனை வச்சு துரியப்பாக படுகொலை செய்கிறார். இன்றைக்கு கஜேந்திரகுமார், ஸ்ரீதரன், வட்டி ஜீவனை வச்சு சந்திரலிங்கத்துக்கு கலைத்து சந்திரலிங்கத்தை, ரஜீவனை, CVK சிவஞானத்தை விரட்டி அடிக்கிறார் என்று சொல்லும். அப்ப இவர்கள் எதிர்பார்க்கிறேன், சந்திரசேகரனுக்கு ஒரு கல் எறிஞ்சும் அல்லது ரஜீவனுக்கு ஒரு கல் எறிஞ்சு மண்டையை உடைச்சு அப்ப போலீஸ் அதுக்குள்ள வந்திருக்கும். போலீஸ் வந்து சில வேளை துப்பாக்கி பிரயோகம் செய்ய வேண்டி வந்திருக்கும். அதுல ஒரு குழப்பம் விளைவிட்டு ஒரு 4 பேர் மரணத்திருந்தால் தமிழ் தேசியம் அதை கொண்டாடி இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை ஒரு குழப்பம், ஒரு 4 படுகொலை, ஒரு குழப்பமும் 4 படுகொலையும் இருந்தால் இந்த தமிழ் தேசியத்தை வளர்க்கலாம். அதிர்ஷ்டவசமாக அது அன்றைக்கு நடக்கல. அதை நோக்கித்தான் இவர்கள் தூண்டுகிறார்கள். இவர்கள் தூண்டுகிற ஒவ்வொரு விஷயமும் அதை நோக்கித்தான் செல்லுது. செல்வராஜா கஜேந்திரன் மீண்டும் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்காக பாராளுமன்றத்தில் பொங்கினார். 40,000 சவப்பட்டி அடிப்பம் என்று. சுஹாஸ் சொன்னார், JVPக்கு 20,000 சவப்பட்டி அடிப்பம் என்று. இதெல்லாம் என்ன, அன்றைக்கு செல்வநாயகம், அமலிங்கம் போன்றவர்கள் என்ன சொன்னார்களோ அதே ஏன்னா இவை எல்லாரும் அதே பள்ளிக்கூடத்துல படிச்சாக்கள். தமிழரசு கட்சியின் அதே பள்ளிக்கூடத்துல தான் படிச்சவன். அப்ப அதே குணாம்சங்கள் தான் இவையிட்டையும் இருக்கும். இவையிட்ட வேறு ஒரு அரசியலும் இல்லை, காலகட்டம் தான் வேறு ஒழிய இவையின் சிந்தனை முறை எல்லாம் ஒன்று. இவைக்கு வேணும் என்ன, ஒரு பிரச்சனை வர வேணும், 4 பேர் மரணிக்க வேணும், அதை வைத்து ஒரு அரசியல் செய்யும். இந்த நச்சு சுழற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்ன செம்மணிகள் இனிமேல் உருவாக்கப்படக்கூடாதுன்றது மிக முக்கியம். இந்த தமிழரசு கட்சியுடைய இந்த அரசியல் போக்கு, இந்த இயக்கங்களுடைய அரசியல் போக்கு தான் இதுக்கு காரணம். சிங்கள பேரினவாதத்தை தூண்டி அதை அங்க வளர்த்து வருவதன் மூலம் ரெண்டுமே இந்த தமிழ் தேசியவாதிகளும் சிங்கள பெருந்தேசியவாதிகளும் ஒருத்தரையொருவர் ஊட்டி வளர்த்து கொள்றார். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஒரு அரசியலை நோக்கித்தான் நாங்கள் பயணிக்க வேண்டும். இப்ப நாங்கள் இது ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அந்த 70ஆம் ஆண்டு அரசியல்ல இருந்து நாங்கள் 2006க்கு வந்தோம்டா. இங்க எல்லா இடமும் போராட்டம் நடக்குது, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை 2004, 2003, 2004 பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில சில உடன்பாடுகள் வெட்டப்படுது. ஆனா தமிழ் தரப்பு வந்து தொடர்ச்சியாக யுத்தத்துக்கு அழைக்கிறார்கள். இந்த பொங்கு தமிழ் நடத்தினோம், வெளிநாடுகள் எல்லாத்திலையும் பொங்கு தமிழ் நடத்தினோம். பொங்கு தமிழ் நடத்திகளை வச்ச கோஷம் என்ன, பனைமரத்தில ஒவ்வாலா தலைவருக்கே சவாலா. இந்த கோஷத்துல என்ன கிடந்தது? நீங்கள் இந்த வெளிநாடுகள்ல உள்ள ஆட்கள் எல்லாரும் இந்த கோஷத்தை முன் வச்சது முக்கிய காரணம் என்ன? ஏனென்றால் செம்மணி 96ஆம் ஆண்டு செம்மணி தோண்டப்பட்டுட்டு தான் அங்க 600 பேர் வரைக்கும் புதைக்கப்பட்ட இந்த விஷயம் அன்றைக்கே வெளியில வந்துட்டு, அந்த தீர்ப்பு கொடுக்க அது வெளியில வந்துட்டு. அதை வட்டி ஜீவன், ஸ்ரீதரன் இன்றைக்கு கண்டுபிடிக்கல, அது அன்றைக்கே சொல்லியாச்சு. அத இப்ப இன்னொரு செம்மணியை நீங்கள் நிப்பாட்டாம இருக்கிறதுக்கான முயற்சிகளை தான் நீங்கள் எடுத்திருக்கோம். ஆனா நாங்கள் என்ன செய்யறோம், தலைவர் பனவரத்துல வவ்வாலா தலைவருக்கே சவால் ஆண்டு போராடுறீங்க, யுத்தத்தை கோருகிறீர்கள். தமிழர்கள் யுத்தத்தை கோரினார்கள். புலம்பெயர்ந்த தலைநகரங்கள் எல்லாத்திலையும் பொங்கு தமிழ் வச்சு யுத்தம் வரவழைக்கப்பட்டது. ரணில் வந்தால் யுத்தம் வராது, அவனுடைய ராஜபக்ஷ வர வேண்டும் என்று 200 கோடி ரூபாவை விடுதலை புலிகள் கொடுத்து ராஜபக்சவை வர வைக்கிறார்கள். பொல்லு கொடுத்து அடி வாங்குற ராஜபக்ஷ வந்தா நீங்கள் மணலாறுல விவசாயத்துக்கான நீரை நிப்பாட்டுறீங்க, அதுல இருந்து யுத்தம் ஆரம்பிக்கும். அப்ப இந்த பொங்கு தமிழ் நடத்தினதுல இப்பொழுது தமிழ் அரசியல் பேராசிரியராக இருப்பவர் கணேசலிங்கம். அவர் ஒரு யோகேஸ்வரி, முத்தையா யோகேஸ்வரி என்ற சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததற்காக அவருக்கு எதிராக பல வழக்குகள் போடப்பட்டு விசாரணைகள் போடப்பட்டு, ஆனால் புலிகள் அந்த சிறுமியை காணாமல் ஆக்கினார். அவர் பொங்கு தமிழ் நடத்தின தங்களுடைய கணேசலிங்கத்தை பாதுகாப்பதற்காக அந்த சிறுமி காணாமல் ஆக்கப்பட்டார். அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்ப இந்த யுத்தத்தை கோரி வெளிநாடுகள்ல எல்லாம் போராடக்குள்ள அவர்களுக்கு வடிவாக தெரியும், இலங்கையில வடக்கு கிழக்கில எத்தனை புதகுழி தோண்டினாலும் வெளிநாட்டுல புலம்பெயர்ந்து வாழ்கிற எந்த தமிழரும் அந்த புதகுழிக்குள்ள விழ மாட்டேன். ஏன்னா அவை 6000 மைலுக்கு அங்கால இருக்கிறோம். இலங்கையில வடகிழக்குல எத்தனை செல் அடிச்சாலும் ஒரு செல் கூட இவைகளை பாதிக்காது, அந்த செல் பீஸ் கூட வந்து இவையை அடிக்காது. இவர்கள் ஒரு
சேஃபான இடத்துல இருக்கிறோம், ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம். பாதுகாப்பான இடத்துல இருந்து கொண்டு நாங்கள் தமிழர்கள், வடக்கு கிழக்கு தமிழருடைய தாயக மண், வன்னி தமிழருடைய தாயக பூமி, அதை நாங்க விட்டு கொடுக்கலாண்டு உஷாரா சொல்லலாம் தான். பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வந்து அந்த கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல இப்படி 4 கோஷங்களை வைக்கிறது, வச்சு போட்டு எங்களுக்கு நாங்கள் தமிழ் பெற்றாளர்கள், தாங்கள் தமிழ் உணர்வாளர்கள், நாங்கள் தமிழர்களுக்கு ஆணைக்கிறோம், தமிழ் தேசியம் பேசுறோம் என்று கதை சொல்றது. இவர்கள் மீது செல் விழுந்திருந்தால், அந்த புதையலுக்குள்ள இவர்களும் விழணும் என்ற ஒரு நிலைமை இருந்திருந்தால் இவர்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிருப்பார்கள். இவர்கள் வந்து இந்த யுத்தத்தை வேண்டாம் என்று சொல்லியிருப்பார். அங்க தண்ணிக்குள்ளேயும் சாகிறத பற்றி இவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது, மட்டக்களப்பில் சாகிறத பற்றி இவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஏன்னா இவர்கள் வெளிநாடுகளுக்கு வந்துடுறாரு. யாழ்ப்பாணத்துடைய சனத்தொகை வந்து 20 லட்சம் இருந்திருக்கணும், குறைந்தது 16 லட்சம் இருந்திருக்கணும். இன்றைக்கு அங்கே இருக்கிறது 6-7 லட்சம் பேர் தான் இருக்கணும். மிச்சம் எல்லாரும் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயாச்சு. இப்ப இலங்கையின் சனத்தொகையில 10%. அந்த 10%த்துல 1/3 பங்கு வெளிநாட்டுல, 1/3 பங்கு தெற்கில, 1/3 பங்கு தான் வடக்கு கிழக்குல இருக்கின்றார்கள். அப்ப இந்த அடிப்படை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ராஜபக்ச இந்த யுத்தத்தை நிறுத்தி இருக்காட்டி 2009 அது மிக தவறான வழியில மிக மோசமான யுத்த குற்றங்களுக்கு மத்தியில இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டு அது நடந்திருக்கு. இது நடந்திருக்காட்டி இன்றைக்கும் தினம் 10 பேர், 20 பேர், 100 பேர் என்று கொல்லப்பட்டுக் கொண்டிருந்திருப்பார்கள். தொடர்ச்சியாக மக்கள் வெளியேறி கொண்டிருந்திருப்பார்கள், இன்னும் அதிகமாக வெளியேறி கொண்டிருந்தார்கள். இந்த யுத்தம் தொடர்ந்திருந்தால் வடக்கு கிழக்கு மிக வேகமாக இழக்கப்பட்டிருக்கும், மனிதர்களற்ற பிரதேசமாக வந்திருக்கும். இந்த யுத்தம் நின்றபடியால் இன்றைக்கு வடக்கு கிழக்குல மீண்டும் அங்கு தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. தமிழ் மக்களை மீண்டும் அங்கு முன்னேற்றது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த போராட்டம் நடக்க முதல் காந்தியம் என்ற பெயரில் வடக்கு கிழக்குல உள்ள பகுதிகளில் மலையக மக்கள் குடியேற்றப்பட்டார்கள். நீங்கள் இந்த போராட்டத்தில் செலவழிச்ச காசு அதுக்கு செலவழித்திருந்தால், மலையக மக்களையும் மற்ற மக்களையும் வளப்படுத்துறதுக்கு முயற்சி செய்திருந்தால் வடக்கு கிழக்கு மண் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஸோ இதை நோக்கி தான் நாங்கள் நகர வேண்டும். அதாவது இந்த செம்மணி புதைக்குழியை வச்சுக்கொண்டு இந்த அரசியல் செய்கிறார்கள். சர்வதேசம் வரும், சர்வதேசம் தங்களை காப்பாற்றும், சர்வதேசத்திட முறையிடலாம், சர்வதேச நீதி நியாயம் வேண்டும் என்ற கோஷம் வைக்கிறார்கள். இதை ஒரு முட்டாள்தனமாக பார்க்கிறதுன்றதை தவிர எனக்கு வேற ஒன்றும் சொல்ல தெரியல. ஏனென்றா 2009 யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, மக்கள் இரத்தமும் சதயமாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, உலக நாடுகள் முழுக்க தமிழர்கள் இறங்கி தலைநகரங்கள்ல போராடி கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த சர்வதேச உலகம் கூடி தீர்மானித்த விடயம் இலங்கையில இனப்படுகொலை நடக்கல. இப்ப சுமந்திரனோட போய் தமிழ் தேசியம் கொடுக்கு கட்டி கொண்டு நிக்குது. சுமந்திரன் சொல்லல இனப்படுகொலை நடக்கல. சுமந்திரன் சொன்னது அது நாங்கள் சொல்ற எதையும் சர்வதேசம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுக்கு ஏற்ற சுமந்திரன் சொல்ல இனப்படுகொலை நடந்திருக்கு, ஆனா சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லைன்னு தான் சொன்னது. சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளல, இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளல. இலங்கையில இனப்படுகொலை, இலங்கையில யுத்த குற்றம் நடந்ததுன்னு சொல்றாரு. சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் இலங்கையில யுத்த குற்றம் நடந்ததுன்னு தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இதுவரைக்கும் இனப்படுகொலை நடந்ததுன்னு அவர்கள் ஏற்றுக்கொள்ள. அது கனடாவில் தமிழாக்கள் இந்த ஓட் வாரத்துக்காக 4 கதை சொல்லி போட்டு அவங்க ஓட்டு எடுத்துட்டு போறாங்களே ஒழிக்க, சர்வதேச விதிகளுக்கு அமைய இலங்கையில இனப்படுகொலை நடந்தது இந்த உலகம். அப்ப இப்ப காசாவில பெரிய படுகொலை நடக்குது. சர்வதேச குற்ற நீதிமன்றமே சொல்லியிருக்கு அங்க இனப்படுகொலை நடக்குது. அதையே சர்வதேசம் கண்டுகொள்ளல. இப்ப நீங்கள் 40 ஆண்டுகளுக்கு முதல் தோண்டின எலும்புக்கூடுகளை வைத்துக்கொண்டு சர்வதேசம் வந்து உங்களுக்கு நீதி தரம் என்று போராடு கதைக்கிறீங்க. இது சாத்தியமா? தயவு செய்து இந்த யுத்தங்களுக்கு ஆதரிக்கிறது, யுத்தங்கள்ல மனுஷர் கொல்லப்பட்டால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்புறது. கொசோவோவில் நடந்த கொசோவோ பிரச்சனை நடந்த காலகட்டத்தில் தான் 2009 மே பிரச்சனையும் வருது கொசோவோக்கு பிறகு. அப்ப அந்த 2009 மே அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்க போது இங்கே புலம்பெயர் நாடுகள்ல ஒரு நம்பிக்கை கொண்டு இருந்தது, அங்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழர்கள் கொல்லப்படுகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சர்வதேசம் வந்து அங்கு இறங்கும், நேட்டோ அங்க வந்து இறங்கும், ஆனபடியா கூடுதலான தமிழர்கள் கொல்லப்பட்டது பரவாயில்லை என்ற சிந்தனை அப்ப இருந்தது தமிழர்கள்ட்ட. அதுவும் ஒரு காரணம், அவ்வளவு பெருந்தொகையான மக்கள் கொல்லப்பட்டது. ஆனபடியா எதிர்காலத்தில் இவ்வாறான மனித உரிமைகளுக்காக இந்த புதகுழிகளை
குரல் கொடுக்கிறது வலு முக்கியம். ஆனா அதே நேரம் எதிர்காலத்துல அது உருவாகக்கூடாதுன்ற சிந்தனையை விதைக்கிறது அதிலும் பார்க்க முக்கியம். மனித உரிமைகளை கோர்றதுக்கு முதல் அந்த மனித உரிமை மீறல் நடக்காத சூழலை ஏற்படுத்தும். அதை செய்யும். இப்ப மனித உரிமைகள் மீறாத சூழல் எப்ப ஏற்படுமாட்டா யுத்தங்கள் வரக்கூடாது. அதுக்கான சிந்தனைகளை தமிழர்கள் வளர்த்தெடுக்கும். எங்களுக்குள்ள மிக முக்கியமான கடமை இன்னும் ஒரு மொழியாக்கம், இன்னும் ஒரு செம்மணி, இன்னும் ஒரு உட்பொடுகொலை, இன்னும் ஒரு துரோகி படுகொலை வராமல் இருப்பதற்கான சிந்தனைகளை விதைக்கணும். அதை செய்யாத வரைக்கும் தமிழர்களுடைய அரசியல்ல பாரிய மாற்றங்கள் வராது. ஏனென்றால் வரலாற்றை நாங்கள் கற்றுக்கொள்ளலை என்றால் வரலாறு மீண்டும் எங்களுக்கு அந்த அதே படிப்பினையே தரும். நாங்கள் இதை எங்களோட வாழ்க்கை காலத்துல பார்த்துட்டோம். ஆனபடியா எங்களுடைய சிந்தனை முறைகள் இன்னும் ஒரு செம்மணி வராமல் இருப்பதற்கான சிந்தனைகளை விதைக்கிறதாகத்தான் இருக்கணும் என்று சொல்லி நான் இந்த உரையாடலை நிறைவு கொண்டு வரேன். இவ்வளவு நேரம் இருந்து இதை பார்த்த உங்களுக்கு நன்றி.